Retarding force F is equal to minus 2V is acting on a body of mass 10 gram. Retarding force is negative value கொடுத்துருக்காங்க minus 2V acting on a body of mass M எடுத்துக்கும் மாஸ் உங்களுக்கு அதனால வந்து இது கிராமில் இருக்கலாம் கிலோகிராம் மாற்றும் போது 10 × 10⁻³ கிலோகிராம் இருக்கும். Final time taken for its velocity to reduce to 37%. 37% போது 37/100 is equal to 0.37. இது வந்து என்னது ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 1 மீட்டர்/செகண்ட், இது வந்து யூனிட் இருக்கும் 1 மீட்டர்/செகண்ட். இது வந்து F = -2 கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிற எப்படி எழுதலாம் உங்களுக்கு MA = -2Vங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வேலை என்னன்னா in terms of axis of velocity dV/dt first order derivative of velocity with respect to time -2 வந்துடும். இதில் வந்து என்னன்னா வெலாசிட்டியில் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் dV இந்த விஏ இங்கே ஆகிட்டோம். அது மாதிரி என்னது -2/m dt மேலே வந்துடும். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டர்வல் வேல்யூ என்னது லோயர் லிமிட் இனிஷியல் வெலாசிட்டி 1 இருக்கும்போது டைம் 0 இருக்கும்போது 1 டைம் t வந்து என்னது பர்டிகுலர் டைமில் 37% ரெடியூஸுங்கிறது 0.37 இருக்குல்ல அதை போட்டிருக்கோம். அப்போ இன்டெகிரல் dV/Vங்கிறது நேச்சுரலாக வரும், நேச்சுரலாக V வரும், நேச்சுரலாக V லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 0.37. அது மாதிரி இங்கே வந்து -2/m dt இன்டெகிரேட் பண்ணால் t வரும், லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் t. ஸோ 37 நீங்கள் என்ன வரணும் உங்களுக்கு 0.37 மைனஸ் 1 இது 0 ஆயிடும். அப்போ இது மட்டும் தான் இருக்கும். அடுத்து -2m t - 0ன்னு வரும். அப்போ -2m × 2t/m தான் இருக்கும். அப்போ இந்த டைம் வந்து இருக்குது நேச்சுரலாக 0.37 இங்கே வந்து -2/m × t m என்னது 10⁻³ காரணம் 10 கிராமு 10 கிலோகிராம் மாற்றும் போது 10 × 10⁻³ வரும். t எப்படி இருக்குது இப்போது நேச்சுரலாக 0.37 வந்து என்ன வரும் அப்படின்னா that is natural log of 0.37 equal to -0.994257 வரும். நம்ம இந்த இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். that is 0.499 மட்டும் தான் எடுத்துருக்கோம். நம்ம லிமிட் டைம் சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு -2. இங்கே 10 × 10⁻³ எப்படி எழுதலாம் 10⁻² எழுதலாம் dt. ஓகேவா? இங்கே எப்படி எழுதலாம்னா -2 1/10⁻² இது என்னது இங்கே 10² ஆகும். 10² எப்படி எழுதலாம் 100. ஸோ -2 × 100 200 t வருது. இது -0.99 இருக்குது -minus அடிபட்டு வரும். ஸோ அப்போ t ஈக்குவல் என்னது 0.99/200 வரும். அதான் இங்கே கொடுத்துருவோம். அப்போ இதையும் என்ன பண்ணலாம்னா 99 × 10⁻², இதை 2 × 10² எழுதலாம் 200. அப்போ 99 × 10⁻²/2 இது 1/10² எப்படி எழுதலாம் 10⁻² நியூமரேட்டர் போது பவர் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ 10⁻² எவ்வளவு பேஸ் ஈக்குவலாக தான் பவர் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 99/2 × 10⁻². இப்போ 99/2 தான் என்னது 49.5 49.5 × 10⁻4 செகண்ட்ஸ். ஆனால் இல்லை மில்லி செகண்ட்ஸ் இருக்கிறதால இதுலேருந்து 10⁻² மாட்டில் போனோம்னா 4.95 × 10⁻³ வரும். ஸோ 4.9 which is nothing but 5 × 10⁻³ seconds approximately is equal to 5.6 seconds milliseconds. 5 milliseconds is the correct option. So option 2 is correct. Thanks for watching. Keep watching. Subscribe and share.